8ஆம் தேதி நவம்பர் 2016 அன்னைக்கு திடீர்னு வந்த ஒரு அறிவிப்பில் எல்லாரும் அவங்க கிட்டக்க இருந்த 1000 ரூபாய் நோட்டு 500 ரூபாய் நோட்டை எடுத்து கொண்டு போய் அரசாங்க வங்கிகளில் திருப்பி கொடுத்தா அங்கேருந்து புதுசாக 2000 ரூபாய் நோட்டு 500 ரூபாய் நோட்டு கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு அறிக்கை வந்தது. அதுக்கப்புறம் நடந்த அமளி துமளி இதெல்லாம் அவங்க எல்லாருக்குமே தெரிந்த விஷயந்தான். இன்னி வரையில் அந்த டிமானிட்டைசேஷன் எதுக்கு நடந்தது, எப்படி நடந்தது, அதனால் நன்மைகள் என்ன தீமைகள் என்ன, இது எல்லாமே தீவிரமாக விவாதிக்கப்படுற ஒரு விஷயம். இது போல இதற்கு முன்னாடி நடந்ததே கிடையாது அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் இந்த வரலாறுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த வரலாறில் பார்த்தா புதுசாக ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் தோணும். இதே போல் 300 வருடங்களுக்கு முன்னாடி சென்னையில் ஒரு டிமானிட்டைசேஷன் நடந்திருக்கு. அந்த கதை என்னங்கிறதை இன்றைக்கி நம்ம பார்க்கலாமா? வாங்க. இந்த சென்னையில் 300 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த டிமானிட்டைசேஷனை பற்றி தெரியறதுக்கு முன்னாடி அந்த காலத்தில் இருந்த காசு ரூபாய் இதெல்லாம் பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நான் என்றைக்குமே கணக்கில் கொஞ்சம் வீக் தான். அதனால் நான் எழுதின நோட்ஸ் எல்லாம் வச்சு தான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த கதையை சொல்ல போகிறேன். முதல்ல இங்கே அதாவது ஆங்கிலேயர்கள் வரத்துக்கு முன்னாடி இங்கே போர்த்துகீயர்கள் இருந்தாங்க. போர்த்துகீயர்களுக்கு பிறகு டச் மக்கள் வந்தாங்க இங்கே. அந்த காலத்தில் இந்த இடம் எல்லாமே விஜயநகர மன்னருக்கு அடியில் தான் இருந்தது. விஜயநகர மன்னரோட காசு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஒரு கோவில் கோபுரம், அதற்கு பின்பக்கம் ஒரு பன்றி, அதாவது வராகம். இந்த பன்றி எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாளுக்கியர்கள் அதற்கு பிறகு விஜயநகர மன்னர்கள் இவங்க எல்லாருக்குமே அரசாங்க சின்னம் அப்படிங்கிறது அந்த பன்றி தான். அதனால் ஒரு பக்கம் கோவில் கோபுரம், மறுபக்கம் ஒரு பன்றி. இந்த பன்றி இருக்கிறதுனால வடமொழியில் பன்றிக்கு வராகம் அப்படிங்கிற பெயர். அதனால் அந்த தங்க நாணயத்துக்கு வராகன் அப்படின்னு தான் பெயர் இருந்தது. போர்த்துகீயர்கள் இங்கே வந்த பொழுது, அதே போல் அதற்கு பிறகு டச் மக்கள் இங்கே வந்த பொழுது அவங்க முதல்ல இந்த கோபுரத்தை பார்த்துட்டு அவங்க மொழியில் கோபுரத்துக்கு பகோடா அப்படின்னு பெயர். அதனால் அதே காசுக்கு பகோடா அப்படின்னு அவங்க பெயர் வைத்தாங்க. அவங்களுக்கு பிறகு 17ஆவது நூற்றாண்டில் வந்த ஆங்கிலேயர்களும் அந்த காசை பகோடா அப்படின்னு தான் சொல்ல ஆரம்பித்தாங்க. இந்த பகோடாக்கு ஒரு மாற்று விலை இருக்கணுமே, அதாவது ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்கணுமே. அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி இருந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதில் எவ்வளவு சதவிகிதம் தங்கம் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அதுக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட். அதற்காக என்ன பண்ணுவாங்க, ஆங்கிலேயர்கள் அவங்களுடைய நாட்டிலேருந்து தங்க காசை இங்கே எடுத்துகிட்டு அதற்கு ஒரு மாற்று விலை இங்கே இருக்கும். அதை வச்சு இவங்க இவ்வளோ தங்க காசு கொண்டு வந்தாங்கன்னா இவ்வளோ வராகன், இத்தனை பகோடா அதற்கு பதிலாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரேட் அவங்க அதுக்காக சரி பண்ணி வச்சுருந்தாங்க. நாளடைவில் விஜயநகர மன்னர்கள் க்ஷீணித்து அவங்களுடைய ராஜ்யம் போன பிறகு, கோல்கொண்டா சுல்தான்கள் வந்த பிறகு, அப்பொழுதும் இந்த பகோடா தான் இங்கே காசாக இருந்தது. ஆனால் வடக்கே அங்கே முகலாய மன்னர்கள் இருந்ததுனால அங்கே ருபி அப்படிங்கிறது ஒரு வெள்ளி நாணயம். அந்த ரூபாய்க்கு என்ன வேல்யூன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 11.5 கிராம் வெள்ளி அதில் இருக்கணும். அதுதான் ஒரு ரூபா அப்படிங்கிறது. 1685 ஆண்டுகளுக்கு பிறகு தென்னிந்தியா பூராவுமே முகலாய மன்னர்களுக்கு அடியில் வந்துவிட்டது. அப்போது அந்த காசுக்கும் இந்த காசுக்கும் நடுவில் என்ன வேறுபாடுகள் இருக்குது, என்ன எக்ஸ்சேஞ்ச் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியெல்லாம் சர்ச்சைகள் எழும்பியது. ஆனால் தென்னிந்தியா பூரா அவங்களுடைய ரூபாயை கொண்டு வரத்துக்கு பதிலாக இதே வராகன் இதே பகோடா இங்கே இருக்கட்டும் அப்படின்னு முகலாய மன்னர்கள் நிர்ணயித்தார்கள். அந்த 2 காசுக்கும் நடுவில் இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை அவங்க ஒரு ஃபைனல் பண்ணி அது மாதிரி நடத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த முகலாய மன்னர்களுக்கு அடியில் ரூபாய் எப்படி இருந்ததோ, விஜயநகர மன்னர்களுக்கு அடியில் எப்படி ஒரு இது இருந்ததோ, அதாவது நம்ம பகோடா இருந்ததோ, இந்த பகோடாக்கு அடியில் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ரூபா, அதற்கு கீழே பைசான்னு சொல்கிறோம் இல்லையா. 100 பைசாங்கிறது ஒரு ரூபா. இந்த ப்ரோக்ராமை பார்க்குறவங்க சில வயசானவங்கள்லாம் அவங்களுக்கு நினைவு இருக்கலாம், ஆனான்னு ஒன்று இருந்தது. 8 அணா அப்படின்னா இப்போ இருக்கிற 50 பைசாவுக்கு அது ஈக்குவலண்ட்டாக இருந்தது. 4 அணா அப்படிங்கிறது 25 பைசாவுக்கு ஈக்குவலண்ட்டாக இருந்தது. இப்போ அணாலாம் கிடையவே கிடையாது. அதே போல் தம்படின்னு ஒன்று இருந்தது, அதெல்லாம் இப்போ கிடையாது. ஆனால் இந்த ஆங்கிலேயர்கள் இருந்த காலத்தில், அதாவது 17ஆவது நூற்றாண்டில் ஒரு வராகன் அப்படிங்கிறது 2 பொன்,
அதே போல் ஒரு பகோடா, அதாவது இந்த வராகங்கிறது வந்து 42 பணம்னு ஒரு காசு இருந்திருக்கு. இந்த பணம் வந்து ஒரு பணம்ங்கிறது 4 பைசா, ஒரு பைசாங்கிறது 2 துட்டு, ஒரு துட்டுங்கிறது 10 காசு. இதுதான் அப்போ இருந்த கணக்கு. காசு, பணம், துட்டு, மணி எல்லாமே இதில் வந்துடுது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி காசை வச்சு தான் அந்த காலத்தில் வந்து வியாபாரம் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த காசை எங்கே வந்து அச்சடிப்பாங்க? அங்கங்கே வந்து அச்சாலை இருந்தது, அதாவது மின்ட் இருந்தது. இந்த மின்ட் எப்படி வரும்? அரசர் வந்து எந்தெந்த ஊர்லெல்லாம் மின்ட் வைக்கலாம், தங்கசாலை வைக்கலாம் அப்படின்னு அனுமதி கொடுக்குறாரோ அங்கே தான் வைக்க முடியும். இந்த ஐரோப்பிய கம்பெனிகள் எல்லாமே வந்து முகலாய அரசர்கிட்டேருந்து தாங்களும் வந்து காசு அடிக்கிற ஒரு அனுமதி பெறலாம் அப்படின்னு சொல்லி ஏராளமாக லஞ்சம் எல்லாம் கொடுத்து ஒரு இடத்துலையும் ஒரு தங்கசாலையை ஆரம்பித்தாங்க. சென்னையில் கிழக்கிந்தியர்கள் கம்பெனி சொந்தமாக இருந்த புனித ஜார்ஜ் கோட்டையில் ஒரு தங்கசாலை வந்தது, மின்ட் அப்படின்னு பெயர். அதே போல் போர்த்துகீயர்கள் அதற்கு முன்னாடியே சாந்தோமில் வந்து ஒரு மின்ட் வைத்திருந்தாங்க. டச் மக்கள் புலிகாட், அதாவது பழவேற்காடில் ஒரு மின்ட் வைத்திருந்தாங்க. பிரெஞ்சு மக்கள் பாண்டிச்சேரியில் ஒரு மின்ட் வைத்திருந்தாங்க. இவங்க எல்லாருமே முகலாய மன்னர் பேரில் தான் வந்து காசை அடித்துட்டு இருந்தாங்க. இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம், சில முகலாய காசுகள்லாம் சின்ன பட்டான் அப்படின்னு அடியில் எழுதியிருக்கும். அது சின்ன பட்டன்கிறது சென்னப்பட்டினம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இங்கே அடிக்கப்பட்ட காசு. இந்த காசு எல்லாத்துக்குமே ஒரே வேல்யூ கிடையாது. இப்போது இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 இடத்துல வந்து காசு அடிக்கிற ஆலைகள் இருக்குது. கல்கத்தாவில் இருக்குது, பம்பாயில் இருக்குது, ஹைதராபாத் பக்கத்தில் ஒரு இடத்துல இருக்குது, அதே போல் உத்தரப்பிரதேசத்தில் நாய்டாங்கிற இடத்துல இருக்குது. உங்களுக்கு ஆனால் எந்த காசு எங்கேருந்து வருதுன்னு கூட தெரியாது. ₹1 காசுனா அது ₹1 தான், ₹10 காசுனா ₹10 தான், அப்படி தான். ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது. எந்த காசு ஆலையிலேருந்து வருதோ அதை பொறுத்து அந்த காசுக்கு விலை வந்து ஏறி இறங்கும். உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா, சென்னையில் செய்கிற காசுக்கும் பாண்டிச்சேரியில் செய்கிற ₹1 காசுக்கும் வித்தியாசம் இருக்கும். இந்த வித்தியாசத்தை எப்படி சரி பண்ணுறது? இதுக்கு சில எக்ஸ்பர்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் தான் ஷ்ராஃப் அப்படின்னு பேர். சராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஷ்ராஃப்னு சொல்லுவாங்க, சாஹுகார் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்னையில் இருந்த அந்த சவுகார்பேட்டையில் தான் இவங்க எல்லாரும் இருந்து இந்த காசு எல்லாத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, அந்த கணக்கை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் அதில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாங்க. கிழக்கிந்திய கம்பெனி அந்த காலத்தில் நவாப், ஆர்காட் நவாபுக்கு வந்து கப்பம் கட்டும். அந்த கப்பம் வந்து ஒரு தனி காசில் கட்டணும். அதுக்கு ஆர்னி பகோடா அப்படின்னு பேர். ஸோ மெட்ராஸ் பகோடான்னு ஒன்று இருந்தது, புதுச்சேரி பகோடான்னு ஒன்று இருந்தது, திருவள்ளூர் பகோடான்னு ஒன்று இருந்தது, செயின்ட் தாமஸஸ் பகோடான்னு ஒன்று இருந்தது. இதே போல் அதே மாதிரி ஆலம்பாறை பகோடான்னு இருந்தது, பல இடத்துல இருந்தது. ஆனால் ஆர்காட் நவாபுக்கு கட்ட வேண்டிய காசு எப்போவுமே கப்பம் வந்து ஆரணி பகோடாவில் தான் கட்டணும். அதனால் கிழக்கிந்திய கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட பகோடா, அதாவது மெட்ராஸ் பகோடாவை எடுத்துக்கொண்டு போய் திரும்பி இந்த ஷ்ராஃப் கிட்டக்க கொடுத்து அதை வந்து ஆரணி பகோடாவாக மாற்றி அதற்கு பிறகு ஆர்காட் நவாபோட இந்த கஜானாவில் கொண்டு போய் கட்டுவாங்க. இப்படி இருந்துட்டு வந்தது. இதனால் ஏராளமான கன்ஃபியூஷன். பாருங்களேன், நீங்களே பாருங்களேன், இப்போ சென்னையில் இருக்கிற ₹1க்கும் கல்கத்தாவில் இருக்கிற ₹1க்கும் வித்தியாசம் இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இங்கே இருந்தது. இது எல்லாத்துக்கும் நடுவில் சைனாக்காரங்க சும்மா இல்லை, அப்போவே அவங்க சும்மா இல்லை. ஒரு கப்பல் நிறையா இந்த மெட்ராஸ் பகோடா மாதிரியே ஒரு காசை அடித்து அங்கேருந்து அனுப்பிச்சிட்டாங்க. அந்த காசெல்லாம் நாகப்பட்டினத்தில் வந்து இறங்கி உபயோகத்துக்கு வந்து விட்டது. பார்த்தா தங்கம் மாதிரி தான் இருந்தது, ஆனால் அதில் தங்க பகுதி ரொம்ப குறைச்சல். அதனால் காசில் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் வந்து எதை நம்புறது, எதை நம்ப முடியாது, எது நிஜம் காசு, எது பொய் காசு, இப்படின்னெல்லாம் வந்து ஒரே கேள்வி எழுப்ப ஆரம்பித்து விட்டது. 1735 வருடம் அப்போ சென்னையில் இருந்த கிழக்கிந்திய கம்பெனி ஒரு முடிவுக்கு வந்தது. அது என்ன முடிவுன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு காசை வெளியிடலாம். இந்த காசுக்கு பகோடா அப்படின்னு பேர் வைக்கலாம். அந்த பகோடா எப்படி இருக்கும்? நடுவில் வந்து ஒரு விஷ்ணுவோட ஒரு உருவம், இந்த பக்கத்தில் ஒரு அந்த பக்கத்தில் ஒரு எதுக்காக எம்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் அப்படிங்கிறதுக்காக பகோடா. இந்த காசை வெளியில் கொண்டு வரலாம். இந்த காசை வெளியில் கொண்டு வந்த உடனே என்ன பண்ணணும், ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் அவங்களோட காசை எடுத்துகிட்டு வந்து தங்கச்சாலையில் கொண்டு வந்து கொடுக்கணும். கொடுத்த உடனே அதுக்கு பதிலாக அவங்களுக்கு எல்லாருக்கும் பகோடா கிடைக்கும் அப்படின்னு ஒரு அறிக்கையை விட்டாங்க. உடனே ஊரில் இருக்கிற, அந்த காலத்தில் அவ்வளோ பேர் அவ்வளோ மக்கள் காசு கையில் அவ்வளோ காசு கிடையாது. இருந்தவங்கள்லாம் அங்கே போய் நின்னாங்க.
அப்போ நடந்ததும் இப்போ நடந்ததும் ஒன்றே தான். காசை வாங்க தெரிந்தது, ஆனால் அதற்கு பதிலில் பகோடா கொடுக்கணுமே, அது அவ்வளோ சீக்கிரமாக ரெடியாக ஆகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தங்கம் தேவைப்பட்டது. அந்த தங்கம் எங்கேருந்து வந்துட்டு இருந்தது? கப்பலில் வந்துட்டு இருந்தது. அந்த கப்பல் வரவே இல்லை. அதனால் தங்க பற்றாக்குறையினால் அந்த காசை இவங்களால் அடிக்கவே முடியல. கடைசியில் எப்படியோ சமாளிச்சுட்டாங்க. இந்த காசை வாங்கி பகோடாவை கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த பகோடா மாற்றப்பட்டதெல்லாம் எங்கே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற தங்கச்சாலை தெரு, அதாவது மின்ட் ஸ்ட்ரீட்டில் இதெல்லாம் நடக்கலை. அந்த மின்ட் 19வது நூற்றாண்டில் 1820களில் தான் வந்தது. ஆனால் இந்த டிமானிட்டைசேஷன் கதையோ 1735வது வருடம் நடந்தது. அந்த காலத்திலெல்லாம் மின்ட் முதல்ல கோட்டைக்குள்ளேயே இருந்தது. அதற்கு பிறகு லிங்கிச்செட்டி தெருவில் இருந்தது. அதற்கு பிறகு சிந்தாதிரிப்பேட்டையில் இருந்தது. மறுபடியும் கோட்டைக்குள்ளேயே போனது. இந்த டைமில் தான் இந்த டிமானிட்டைசேஷன் நடந்திருக்கணும். இந்த மின்ட் ஸ்ட்ரீட்டில் இருந்த தங்கச்சாலை 1820களில் ஆரம்பிக்கப்பட்டு 1860களில் மூடப்பட்டது. ஆனால் அந்த பேர் அப்படியே தான் இருக்குது. அந்த மின்ட் இருந்த இடத்துல தான் இப்போ அரசோட பிரச்சுராலயம் இருக்குது. அதாவது கவர்மெண்ட் ஸ்டேஷனரி ப்ரெஸ் இப்போ அந்த இடத்துல இருக்குது. பகோடாவை வெளியில் கொண்டு போய் கொடுத்த உடனே அந்த காசு செல்லுபடியாகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அவங்க ஆரணி பகோடா, பாண்டிச்சேரி பகோடா, திருவள்ளூர் பகோடா, இந்த மாதிரி எல்லா பகோடாவும் எடுத்துகிட்டு அலைஞ்சிட்டு இருந்ததுனால, இது என்ன புதுசாக ஒரு பகோடான்னு வந்திருக்குன்னு சொல்லி வெளியூர்லாம் யாருமே இந்த காசை ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. அதுக்கும் மேலே இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அந்த கப்பத்தை கொண்டு போய் ஆர்காட் நவாபுக்கு கட்ட வேண்டிய டைம் வந்த உடனே அவர் சொல்லிட்டார், எனக்கு ஆரணி பகோடாவில் கொண்டு கொடுத்தா தான் நான் வாங்கிக்க முடியும், இந்த பகோடாலாம் என்னன்னே எனக்கு தெரியாது அப்படின்ட்டார். மறுபடியும் இந்த பகோடா எல்லாத்தையும் கொண்டு போய் அரசாங்கம் திரும்பி வாங்கி அதை உருக்கி பழைய காசையே வெளியில் கொண்டு அந்த காசை வச்சு தான் அவங்க கப்பத்தை கட்டினாங்க. கடைசியில் இந்த பகோடா இருந்தது ஒரே ஒரு வருஷத்துக்கு தான். அதில் எவ்வளோ மக்களுக்கு கஷ்டம் இருந்திருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரல. ஆனால் அப்போ எப்படி இருந்திருக்குங்கிறது யூகிக்க முடியாது. இதுதான் அந்த காலத்து டிமானிட்டைசேஷன். ஸோ சென்னையிலையும் 300 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிமானிட்டைசேஷன் நடந்திருக்கு. அதனால ஏகப்பட்ட கன்ஃபியூஷனும் நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அதற்கு பிறகு பகோடாவை பற்றி யாருமே பேசலை. இந்த கதையை எழுதின ஹெச்டி லவ் அப்படிங்கிற வரலாறு ஆய்வாளர் ரொம்ப அழகாக ஒரே வரியில் முடித்து விட்டார். இந்த பகோடா வந்தது நெருப்பில் உருக்கி காசாக வெளியில் வந்தது, வந்த உடனே திரும்பி உருக்கப்பட்டது, அதனால் அதோட வாழ்நாள் பூரா அது நெருப்பிலேயே வாழ்ந்தது அப்படின்னு சொல்லி அவர் முடித்தார். இதுதான் அந்த காலத்து டிமானிட்டைசேஷன் கதை. நான் சென்னை மாநகராட்சியை பற்றி ஒரு எபிசோட் பதிவு செஞ்சுருந்தேன். அதை பார்த்தவங்களில் ஒருத்தர் கமெண்ட் செய்திருந்தார், இந்த மாதிரி ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்க சென்னை மாநகராட்சியை பற்றி, ஆனால் அதோடைய செயலகம், அதாவது ரிப்பன் பில்டிங் அப்படிங்கிற கட்டடத்துக்கு எப்படி ரிப்பன் பில்டிங் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு கேட்டிருந்தார். அவருடைய பேர் எனக்கு இப்போ நினைவில்லை, ஆனால் இந்த கேள்வி அவர் எடுத்து சொன்னதுக்காக நான் அவருக்கு நன்றி கூறுகிறேன். ஏன்னா அது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி. எதற்காக இத்தனை வருடம் கழித்தும் இன்னும் அந்த கட்டடத்துக்கு ரிப்பன் பில்டிங் அப்படின்னு தான் பேர் இருக்குது? யார் அந்த ரிப்பன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதை தான் இன்றைக்கி நம்ம எபிசோடில் பார்க்க போகிறோம். லார்ட் ரிப்பன், அதாவது ரிப்பன் பிரபு, இவர் 1880வது வருடம் இந்தியாவுக்கு வைஸ்ராயாக வந்தார். வைஸ்ராய் அப்படின்னா என்ன அர்த்தம்? அரசருடைய பிரதிநிதி. இப்போ பிரைம் மினிஸ்டர் இல்லாட்டா பிரசிடென்ட் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி அந்த காலத்தில் இந்தியா இங்கிலாந்துக்கு அடிமையாக இருந்த காலத்தில் பிரசிடென்ட்டுங்கிறதுக்கு பதிலாக அரசர் தான். ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற பதவிக்கு ஈக்குவலாக இருந்தது இந்த வைஸ்ராயோட பதவி. 1880வது வருடம் லார்ட் ரிப்பன் சிம்லா, ஹிமாச்சல் பிரதேஷுடைய இப்போ தலைநகரமாக இருக்கிற அந்த சிம்லா, அந்த காலத்தில் இந்த சிம்லா தான் பாரத தேசத்தோட வெயில் கால தலைநகரமாக இருந்தது. அங்கே அவர் பதவியேற்றார் 1880வது வருடம். சரி, அங்கே அவர் பதவியேற்றார். 4 வருடம் அவர் கல்கத்தாவில் வைஸ்ராயாக இருந்தார். எல்லாம் சரி, அதற்கும் சென்னைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஆனால் இந்த ரிப்பன் பிரபு அவர்கள் ஒரு நன்றாக அவர் அவருடைய அரசாங்கத்தை நடத்தி வந்தார். யாருடைய பார்வையில் நன்றாக நடத்தி வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியர்களுடைய பார்வையில் தான் அவர் அரசாங்கத்தை நன்றாக நடத்தி வந்தார். ஆனால் ஆங்கிலேயர்களுக்கு அவரை கண்டாலே பிடிக்கல. எதற்காக? ஏன்னா அவர் செஞ்சது எல்லாமே இந்தியர்களுக்காக தான் அவர் எல்லாமே செஞ்சார். முதல்ல அவருக்கு முன்னாடி இருந்த வைஸ்ராய் லார்ட் லிட்டன்
அப்படிங்கிறவர் வந்து வெர்னாக்குலர் பிரஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருந்தார். அதன்படி ஆங்கிலேய பத்திரிகைகள், ஆங்கிலேய செய்தித்தாள்கள், நியூஸ் பேப்பர்ஸ், இது எல்லாத்துக்கும் தான் முதல் ஸ்தானம், அதாவது ஒரு பெரிய ஸ்டேட்டஸ். ஆனால் இந்திய மொழியில் வந்த நியூஸ் பேப்பர் எல்லாத்துக்கும் ஒரு தாழ்மையான ஸ்டேட்டஸ் தான் கொடுத்துருந்தார். ரிப்பன் வைஸ்ராய் ஆன உடனே அந்த சட்டத்தை தள்ளுபடி செய்து எல்லா பத்திரிகைகளுக்குமே ஒரே ஸ்தானம்தான் அப்படின்னு கொண்டு வந்து விட்டார். இது ஆங்கிலேயர்களுக்கு பிடிக்கவே இல்லை, முதல் காரியம். ரெண்டாவது அவர் செஞ்சது என்னன்னா, அந்த காலத்தில் ஏதாவது ஒரு ஆங்கிலேயர் ஒரு குற்றம் செய்து விட்டார்னா அது விசாரணைக்கு வந்ததுன்னா அதுக்கு நீதிபதியும் வந்து ஆங்கிலேயராக தான் இருக்க முடியும். ஒரு இந்தியர் வந்து நீதிபதியாக இருந்து ஒரு ஆங்கிலேயர் செஞ்ச குற்றத்தை விசாரணை செய்யவே முடியாது. அதை வந்து தள்ளுபடி செய்யறதுக்காக இல்பர்ட் பில் அப்படின்னு ஒரு சட்டத்தை இவர் கொண்டு வந்தார். ஆனால் அந்த சட்டத்தை வந்து அமலுக்கு கொண்டு வரவே முடியல. ஏன்னா அந்த காலத்தில் அதிகாரிகள் எல்லாமே ஆங்கிலேயர்கள் தான். அவங்க வந்து இதுக்கு ஒரு கடுமையான விரோதம் தெரிவித்து அதை வந்து அமலுக்கே கொண்டு வர முடியாத மாதிரி செஞ்சு விட்டாங்க. அதனால இவர் என்ன செஞ்சார்னா 1884 வருடம் ராஜினாமா செஞ்சு திரும்பி இங்கிலாந்துக்கே சென்று விட்டார். அவர் இங்கிலாந்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு சிம்லாலேருந்து பாம்பே அவர் ட்ரெயினில் வந்தார். அங்கேருந்து கப்பல் ஏறி லண்டனுக்கு போவதற்காக ஒரு ஸ்டேஷன்லேயும் இந்தியர்கள் வந்து அவரை நிறுத்தி அவருக்கு வந்து ஃபேர்வெல் கொடுத்தாங்க. அவருக்கு வந்து அவங்க மரியாதையை செலுத்தினாங்க. இந்த மாதிரி ஒரு வைஸ்ராய்க்கு வந்து ஒரு ஃபேர்வெல் அதற்கு முன்னாடி நடந்ததே கிடையாது. மக்களுடைய அன்பை வந்து அவர் ஜெயித்து விட்டார். அப்போது சென்னையில் வந்து ரிப்பன் எங்கள் அப்பன் அப்படின்னு எல்லாரும் கூறி ஒரு ஊர்வலத்தில் சென்றாங்களாம். ஏன்னா ரிப்பன் வந்து எங்களுக்கு அப்பா மாதிரி இருந்திருக்கார், அவர் வந்து அவ்வளோ நல்ல காரியம் செஞ்சுருக்கார் அப்படின்னு சொல்லி ஊர்வலம்லாம் நடத்தினாங்களாம் சென்னையில். அப்போது ஆங்கிலேய அரசையே வந்து கடுமையாக எதிர்த்த இந்த காங்கிரஸ் கட்சி அவங்க கூட ஒரு ரூல் ஒன்று பாஸ் பண்ணாங்களாம் அவங்க கட்சியில். என்னன்னா, ரிப்பன் பிரபுவுக்கு இந்தியாவில் ஒரு சிலை வைக்கணும் அப்படின்னு சொல்லி. இது எப்படி இருக்குது பாருங்கள், ஆங்கிலேயர்கள் வந்து அவங்களுடைய அரச பிரதிநிதிக்கு சிலை வைக்கலை, ஆனால் காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு வைஸ்ராய்க்கு சிலை வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் பாஸ் பண்ணி தான். அதனால அவங்க என்ன செஞ்சாங்க, மக்கள்கிட்ட நன்கொடை கேட்டாங்க. அந்த காலத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு பணம் எல்லாம் கிடையாது, மக்கள்கிட்ட நன்கொடை தான் கேட்கணும். எல்லார்ட்டையும் கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு 21,500 ரூபாய் சேகரித்தாங்களாம். அதற்கு பிறகு அதை வந்து இங்கிலாந்துக்கு அமிச்சு அங்கே வந்து ஒரு சிற்பிகிட்ட வந்து ரிப்பன் பிரபுவுக்கு ஒரு சிலை வைக்கணும், அவர் எப்படியெல்லாம் இருக்கணும், அதை பார்க்குறதுக்கு எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க டிசைன் எல்லாம் அமிச்சு அங்கே லண்டனில் வேலை ஆரம்பித்தது. இந்த வேலை ஆரம்பிக்கிறதுக்குள்ளே பல நாட்கள் ஆகிவிடவே ரிப்பன் பிரபுவும் மரணம் அடைந்து விட்டார் 1909 வருடம். அதற்கு பிறகு 2 சிலைகள் வந்தன. ஒன்று கல்கத்தாவில் விக்டோரியா மெமோரியல் ஹாலுக்கு வெளியில் இருக்கிற மைதானத்தில் வந்து திறக்கப்பட்டு, அதே போல் இங்கே சென்னையில் மவுண்ட் ரோடில் அண்ணா சாலையில் கெசினோ தியேட்டர் போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது தெரியுமா, பிளாக்கர்ஸ் ரோடு அப்படின்னு போட்டிருப்பாங்க இப்போ கூட அந்த இடத்துல. அந்த தெருவோட முனையில் வந்து இந்த சிலையை வந்து ஃபவுண்டேஷன் போட்டு அங்கே அன்வெயில் பண்ணினாங்க. இது அன்வெயில் பண்ணது அந்த காலத்தில் சென்னையுடைய கவர்னராக இருந்த லார்ட் பென்ட்லண்ட் அவர்கள். சரி, சிலை வந்து விட்டது. இந்த சிலை வர அதே காலத்தில் தான் 1913 வருடம் நம்ம சென்னை மாநகராட்சியோட ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்கிற இந்த ரிப்பன் பில்டிங்கும் கட்டப்பட்டது. அதற்கு எதற்காக ரிப்பன் பில்டிங்னு பேர் வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரிப்பன் பிரபு செஞ்ச பல நல்ல காரியங்களில் இன்னும் ஒன்று என்னென்னா, அந்த நகர மாநகராட்சிகளில் வந்து இருக்கிற காரியத்தெல்லாம் இந்தியர்களும் பார்க்கலாம், இந்தியர்களும் பங்கு எடுத்துக்கொள்ளலாம். இப்போது நகர சபை இருக்கு இல்லையா, நம்ம சிட்டியோட கவுன்சில், அந்த கார்ப்பரேஷன் கவுன்சில், அந்த காலத்துலலாம் வந்து ஆங்கிலேயர்கள் மட்டும்தான் அந்த கவுன்சிலில் இருக்க முடியும், இந்தியர்களுக்கு இடம் கிடையாது. அதை மாற்றி இந்தியர்களும் தேர்தலில் நிற்கலாம், இந்த நகர ஆட்சிகளில் வந்து அவங்களும் பங்கு ஏற்கலாம் அப்படின்னு கொண்டு வந்தது லார்ட் ரிப்பன் தான். லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு இதை வந்து ஆங்கிலேயத்தில் எழுதுவாங்க. அதனால தான் அந்த கட்டடத்துக்கு ரிப்பன் பில்டிங் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஏன்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுங்கிறதே வந்து ஒரு மாநகராட்சியோட வேலை தான். அதற்காக அந்த கட்டடத்துக்கு அந்த பேர் வந்தது. 1913 வருடம் ரிப்பன் பில்டிங் கட்டப்பட்டது. அந்த கட்டடத்துக்கு அந்த பேர் வந்தது. லார்ட் ரிப்பனோட சிலை மவுண்ட் ரோடுக்கும் பிளாக்கர்ஸ் ரோடோட சந்திப்பில் இருந்தது. ஆனால் இப்போ அந்த சிலை அங்கே இல்லையே.
அந்த சிலை இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பன் பில்டிங்கோட தோட்டத்தில் தான் இருக்குது. அந்த சிலை எப்போ அங்கே போச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1939 வருடம் 2வது உலக மகா யுத்தம் ஆரம்பிக்கிற காலம், அந்த செகண்ட் வேர்ல்டு வார் அப்படிங்கிற அந்த வார் ஆரம்பிக்கிற காலம். அப்போ இந்த சிலை வந்து அந்த இடத்துல இருந்ததுன்னா அது மேலே ஏதாவது குண்டு வீச்சு நடந்துடுத்துனா இந்த சிலை உடஞ்சி போயிடுமோன்னு ஒரு பக்கம் ஒரு கவலை. இன்னொரு பக்கம் என்னென்னா அந்த இடம் ஒரு மிக நெரிசலான இடமாக ஆகிவிட்டது, அந்த பிளாக்கர்ஸ் ரோட் மவுண்ட் ரோடு அந்த கார்னர். அதனால் அந்த சிலையை எடுத்துக்கொண்டு போய் ரிப்பன் பில்டிங் வாசலில் வச்சுட்டாங்க. இன்னி வரைக்கும் அதே இடத்துல தான் அந்த சிலை இருந்து கொண்டு இருக்குது. இப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரிப்பன் சிலை ஒரு பெரிய சிலை, ஒரு இடுப்பில் ஒரு கையை வச்சுக்கொண்டு அவர் நின்றுட்டுருப்பார் அந்த இடத்துல. நீங்கள் நின்று கொஞ்சம் நேரம் அதை பார்க்கணும். ஏன்னா ஆங்கிலேயர்கள் அவங்க கை ஓங்கின காலத்தில் இப்படியும் ஒரு வைஸ்ராய் இருந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதனால தான் அவர் அந்த கட்டடத்துக்கு இன்னும் அவருடைய பெயர் இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ரிப்பன் பிரபுவுக்கு இந்தியாவில் பல இடத்துல நினைவு சின்னங்கள் இருக்குது. நீங்கள் ஷிமோகா அப்படின்னு கர்நாடகா இடத்துல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரிப்பன் பேட்டைன்னு ஒரு இடமே இருக்குது. ரிப்பன் பேட்டை, ரிப்பன் பேட்டை அப்படிங்கிறத அவங்க இப்போ ரிப்பன் பேட்டை அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஏன் நம்ம ரிப்பன் பில்டிங்கே பல பேர் ரிப்பன் பில்டிங் அப்படின்னு தான் பேர் சொல்கிறாங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே லெட்டர்லாம் கூட அது மாதிரி தான் எழுதுவாங்க, ரிப்பன் பில்டிங் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஆனால் இதுக்கு கரெக்டாக சொல்ல வேண்டியது ரிப்பன் பில்டிங். அதே மாதிரி பாகிஸ்தானில் மூல்தான்னு ஒரு இடம் இருக்குது. அந்த நகராட்சி இருக்கிற கட்டடத்துக்கும் ரிப்பன் ஹால் அப்படின்னு பேர். எப்படி சென்னையில் வந்து ரிப்பன் பில்டிங் இருக்கோ அதே மாதிரி அந்த பில்டிங்க்கு ரிப்பன் ஹால் அப்படின்னு பேர். ஒரு நல்ல அரச பிரதிநிதிக்கு இத்தனை வருஷம் கழித்து எப்படி மக்கள் அவரை வந்து மறக்காமல் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்று. இதே போல் பல எபிசோட்ஸ் வர வாரங்களில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். சென்ற எபிசோடில் நான் வந்து உங்கள் எல்லாரையும் கேட்டிருந்தேன், உங்களுக்கு ஏதாவது டாபிக் மனசில் இருந்ததுன்னா அதை பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. எத்தனையோ கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அது எல்லாத்துக்கும் நான் வந்து நன்றி சொல்கிறேன். ஏன்னா இந்த டாபிக்ஸ் எல்லாம் வந்த உடனே தான் எனக்கும் தோணித்துவோ இந்த டாப்பிக்கை பற்றி கூட பேசலாமே, இதை கூட எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி. அடுத்த வாரம் நான் பேச போகிற டாபிக் ஒரு தனியார் துறை நிறுவனம் 1788 வருடத்திலேருந்து ஒரே இடத்துல செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த நிறுவனத்தினால அந்த ஏரியாக்கே அந்த பேர் வந்து விட்டது. அது எந்த ஏரியா அப்படின்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுமா? கெஸ் பண்ணினீங்கன்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் அந்த கமெண்ட்டை போடுங்க, பார்க்கலாம். அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.